என்ன எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்கல்ல, என் கணவருடைய சம்பளம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இதுல ஒரு நோட்டு குறைஞ்சா கூட பாருங்களேன், ஐயோ குறைஞ்சு போச்சு, ஏன்பா குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதே போல அவங்களும் அந்த ஒரு நோட்டு குறைச்சிட்டாலும் ஐயோ ஏன் குறைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சரியான சம்பளம் நமக்கு கிடைக்கணும், நமக்கு வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு சம்பளம் இருக்கான். இதை யோசித்து இருக்கணுமா? இல்ல இப்ப எப்படி வேலைக்கு தகுந்த சம்பளமோ அதே போல பாவத்துக்கு தகுந்த சம்பளம். பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பாவம் செய்து கொண்டே இருப்போம். ஆனா அதை குறித்து என்ன பண்றது இல்ல, கவலைப்படுறதுல, ரட்சிக்கப்பட்டுட்டேன், நினைச்சிட்டேன், அன்றுக்குள்ள வந்துட்டேன், இஷ்டம் போல மனம் போல வாழலாம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பாவியான ஸ்திரியை ஆண்டவர் மன்னிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? போ, இனி பாவம் செய்யாத. இதுவரைக்கும் நீ செய்த அந்த பாவத்துடைய சம்பளம், அந்த ஆக்கினை நான் என் மேல போட்டுக்கொள்ளு. ஆனா இனி நீ என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இனி நீ பாவம் செய்யணும்னா அந்த பாவத்துக்கான சம்பளம் என்னப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற. அதே போல இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்லாம் செய்துக்கிட்டு இன்னைக்கு மனம் போல இன்னைக்கு பாவத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான சம்பளம் ஒரு நாள் எண்ணிக்கொண்டே இருக்கப்படுகிறது. ஒரு நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அது பூர்ணப்படும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். அதுக்கு முன்பாக மனம் திரும்பிருங்கன்னா, பாவத்தோடு வாழாதீங்க. நிச்சயமா அதுல வாழ்க்கை உங்களுக்கு நிறைவை கொடுக்காது, மரணத்தை தான் கொடுக்கும்.